நாள் குடும்பத்திற்குள் வருகை புரிய அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அன்பான நண்பர்களே, கடவுளின் அழைப்பு என்கிற ஆய்வினை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்வோம். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். இந்த வார்த்தைகளால் கடவுள் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை வாழ்க்கைக்கும் அன்புக்கும் அழைக்கிறார். நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருப்பதால் அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் உங்களை மிகவும் வியத்தகு மற்றும் நிபந்தனையின்றி நேசிக்கிறார். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான அழைப்பாகும். கடவுள் நம்மை போலவும் நம்முடன் ஒன்றாக இருக்கவும் மனிதனை படைத்தார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை போல் ஆக நம்மை அழைக்கிறார். நீங்கள் அவரை போல் ஆக விரும்புகிறீர்களா? பிறகு அவர் குரலை கேளுங்கள். ஒவ்வொரு அழைப்பும் கடவுளிடமிருந்து வருகிறது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட விலை மதிப்பற்ற பரிசு. உங்களை பெயர் சொல்லி அழைப்பதன் மூலம் கடவுள் உங்களை தன் உறவில், கடவுளுடனான உறவில் நுழைய அழைக்கிறார். அழைக்கிறவர் பரிசுத்தமானவர் என்பதால் எல்லா அழைப்புகளும் புனிதமானவை. எனவே கடவுள் உங்களை அழைக்கும் வாழ்க்கையை சரியாக பகுத்தறிந்து கூர்ந்தறிந்து உண்மையாக பின்பற்றுவது மிகவும் முக்கியம். திருமண வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள்தான் வடக்கு இத்தாலி நாட்டில் உள்ள துரினின் நகரில் பணக்கார குடும்பங்களில் ஒன்றான பரோலோவை சேர்ந்த கார்லோ டாங்க்ரெடி மற்றும் ஜூலியா. தங்கள் கிறிஸ்துவ அழைத்தலுக்கு விசுவாசமாக அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை வாழ்ந்தனர். கடவுளுடைய வார்த்தையின்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தனர். கடவுளுடைய வார்த்தையை படித்து பகிர்ந்து கொண்டதின் மூலம் கார்லோ டாங்க்ரெடி மற்றும் பார்லோவின் ஜூலியா ஆகியோர் தங்கள் துன்பங்களுக்கு விடை காண விழைந்தனர். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவர்களின் மலட்டுத்தன்மையை கடவுளின் திட்டமாக ஏற்றுக்கொள்ள அவர்களை தூண்டியது. அவர்களின் இதயங்கள் சமுதாயத்தில் வசதிகள் அற்ற ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை நினைத்து நாடியது. ஏழைகளுக்கு தொண்டு உடனடியாக செய்யப்பட வேண்டும் மற்றும் எப்போதும் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் கடவுள் ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக இருக்கவே படைத்தார் என்பதை அவர்கள் அறிந்தனர். இதை உறுதியாக நம்பிய அவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு, குறிப்பாக கைதிகள் தங்கள் தீய வழிகளில் இருந்து விலகி செல்ல உதவினார்கள். பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்கள் தங்கள் அரண்மனையை திறந்து அடைக்கலம் அளித்தனர். குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்திலும் ஆன்மீக வாழ்விலும் சிறந்து வளர உடல் மற்றும் ஆன்மீகம் இரண்டிற்கும் நல்ல கல்வி அடிப்படையானது என்று நம்பினார்கள். எனவே சிறியவர்கள் மற்றும் ஏழைகளின் கல்விக்காக அவர்கள் புனித அன்னாள் சகோதரிகள் சபையை 1834 நிறுவினர். இச்சபையை
இறை நம்பிக்கை கொண்டவரும் எதிர்நோக்கின் பாதுகாவலரும் அன்பு நிறைந்த அன்னையுமான புனித அன்னாள் பாதுகாப்பில் வைத்தனர். அருட்சகோதரிகள் புனித அன்னாவை பார்த்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் முழுமையான மகிழ்ச்சியை நோக்கி அவர்களின் வளர்ச்சியில் அவர்களின் பணியை அர்ப்பணிக்கின்றனர். அருட்சகோதரி அன்னை என்ரிச்கெட்டா அன்னாள் சபையின் இரண்டாவது தலைவியாக இருந்தார். மேலும் நிறுவனர்களின் தனி வரத்திற்கு நம்பகரமான சாட்சியாகவும் உண்மை உள்ளவராகவும் இருந்த இவர் 1871 இத்தாலியில் இருந்து முதலில் 6 அருட்சகோதரிகளை மறைப்பு பணிக்காக இந்தியாவிற்கு அனுப்பியதன் மூலம் நிறுவனத்தின் பணிகளுக்கு எல்லைகளை திறந்து வைத்தார். இன்று இச்சபை உலகின் பல்வேறு பகுதிகளான ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பா ஆகிய கண்டங்களில் உள்ளது. அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் தங்கள் அழைத்தலில் வாழ்கிறார்கள். புனித அன்னாள் அருள் சகோதரிகள் சிறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தேவ பராமரிப்பின் பாதுகாப்பான கருவிகளாக இருக்க புனித தமதிரித்துவத்தை உற்று நோக்க அழைக்கப்படுகிறார்கள். புனித அன்னாள் குடும்பத்தில் ஒரு பெண் நுழையும் போது அவள் உருவாக்கம் அல்லது பயிற்சிக்கான காலத்தை மேற்கொள்கிறார். இப்பயிற்சியில் ஜெபம், அருட்சாதனங்கள் பெறுதல், படிப்புகள், தனிப்பட்ட வழிகாட்டுதல், சமூக வாழ்க்கை மற்றும் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் கடவுளின் அழைப்பை கண்டறிய உதவுகிறது. உருவாக்கத்தின் முடிவில், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனியை நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதோ நான், ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர் என்ற சாமுவேலின் வார்த்தைகளுடன் விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறாள். இவ்வாறு கடவுளுக்கு சொந்தமான மகிழ்ச்சியால் நிறைந்த இதயங்களுடன் புனித அன்னாள் அருட்சகோதரிகள் தேவ பராமரிப்பின் கருவிகளாகவும் கடவுளின் கருணையின் சாட்சிகளாகவும் கடவுளின் அன்பின் அடையாளமாகவும் அனுப்பப்படுகிறார்கள். இன்று சபை நிறுவப்பட்டு 188 ஆண்டுகளுக்கு பிறகு புனித அன்னாள் அருட்சகோதரிகள் சபை 11 நாடுகளில் உள்ளது. இந்தியாவில் புனித அன்னாள் குடும்பத்தின் உடனிருப்பு 150 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று சபை இந்தியாவின் 5 மாகாணங்களில் பரந்த அளவில் பரவி உள்ளது. தென் மாகாணம் தமிழ்நாடு மற்றும் கேரளா என 2 மாநிலங்களை உள்ளடக்கியது. அவர்கள் எங்கு பணி செய்தாலும் குடும்பங்களுக்காகவும் திருச்சபையுடன் பயணித்து இன்று உலகிற்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் வகையில் கிறிஸ்துவின் பணியை மேற்கொள்கிறார்கள். We are the sisters of Saint Anne, daughters
போற்றி.